ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு 369 டேரோ இன் தமிழ். ஸோ அடுத்த 10 நாட்கள் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜஸ் அண்ட் ஃபைனலி காட்ஸ் பிளான் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பைல் 1, பைல் 2, பைல் 3. பைல் 1 இந்த கிறிஸ்டல், இது என்ன கிறிஸ்டல்? அமோனைட் கிறிஸ்டல். பைல் 2 க்ரீன் கால்சைட். பைல் 3 டெமோடெரைட் இந்த கிறிஸ்டல். ஓகேங்களா? ஸோ கண்களை மூடிக்கோங்க. 3 times இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள். கண்களை திறந்து பாருங்கள். எந்த பையில் உங்களுக்கு சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அதை வித்தவுட் செகண்ட் தாட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த பைல் பொருந்த மாதிரி இருந்தால் யூ கேன் சூஸ் another பைல். ஓகேவா? எல்லா பையிலும் பார்க்கணுன்னு மனசு சொன்னாலும் பார்க்கலாம், தப்பு கிடையாது. இது வந்து மெசேஜஸ் ஃபார் யூ ஃபார் த நெக்ஸ்ட்டு 10 days அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரம் ஏஞ்சல்ஸ் ஃபைனலி காட்ஸ் பிளான் ஃபார் யூ. ஓகே, ஃபார் த நெக்ஸ்ட் 10 days. ஸோ லெட் us ஸ்டார்ட் வித் பைல் 1. ஹாய் பைல் 1, யாரெல்லாம் இந்த அமோனைட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்தில் திருப்பி திருப்பி அதிலே சுற்றிகிட்டே இருக்கிறீங்களோ, உங்களுக்கு விடை தெரியாமல் அதுக்குள்ளேயே நீங்கள் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பைல் 1. ஸோ இப்போ நீங்கள் வெளியில் தேட வேண்டாம், உள்ளுக்குள்ளே தேடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களை நீங்கள் உள்ளுக்குள்ளே தேடுறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைங்க. உங்களுடைய மைண்டு, உங்களுடைய இமோஷன்ஸை வந்துட்டு கொஞ்சம் கவனிங்க. ஓகேவா? ஸோ தட் உங்களுக்கு சில உண்மைகள் வந்து புரிய வரும். ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் வந்து தெரிய வரும். ஓகே, உங்களுக்கான விடைகள் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆர்கேஞ்சல் கேப்ரியல் சொல்கிறாரு. ஓகே, அவருடைய ஹெல்ப்பு கேளுங்க. அதை தேடி எடுக்கிறதுக்கான அந்த நாலேஜ் வந்துட்டு அவர் தருவார். அண்டு நீங்கள் தூங்கி எழுந்திரிக்கும் போது சில கனவுகள் உங்களுக்கு வந்திருக்கலாம். அதை ரீகால் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அது வந்து நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் கைட் பண்ணக்கூடிய ஒரு டூலாக பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த 3 கார்டு நமக்கு இப்போ வந்து இந்த பௌர்ணமி பெரிய ஒரு ஸ்பெஷல் பௌர்ணமியாக வந்து முடிஞ்சிருக்கு இல்லையா? இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, லக்கு உங்கள் பக்கம் இருக்க போகுது. லக் இஸ் ஆன் யுவர் சைடு. வெரி நைஸ். இதுதான் நம்ம காட் பிளான் என்னன்னு ஃபைனலாக பார்க்கலாம். ஏஞ்சல் மெசேஜ் 5 of cups. நீங்கள் வந்து அகைன் அண்ட் அகெயின் பாஸ்டில் நடந்த பிரேக்கப், கவலைகள் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கலாம். இல்லைனா ஜாப் ரிலேட்டடாக ஏதோ ஒரு இமோஷ்னல் அஃபெக்டாக இருக்கலாம். ஓகே, அதை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். உங்களையும் சரி, நீங்கள் மற்றவங்களையும் சரி மன்னிக்கணும் அப்படின்றது தெரியுது. அப்படி வாழ்க்கையில் நடக்கிற ஒன்றும் வந்துட்டு காரணத்தோடு தான் நடக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ட் லுக் ஃபார் த ஹிடன் பிளெஸ்ஸிங்ஸ். இதுக்குள்ளே இந்த கவலைக்கு பின்னால் உங்களுக்கு மறைஞ்சு இருக்குது சில ஆசீர்வாதங்கள். அதை வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. ஓகேவா? ஸோ நடந்தது எல்லாமே வந்து ஒரு காரணம்தான். கடவுளுடைய நாலேஜை தாண்டி அது நடக்க போகிறதில்ல. அப்போ அது வந்து ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக நடந்திருக்கு அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸை கொண்டு வந்துட்டு அமைதியானீங்கனாலே நிறையா விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். இல்லை நீங்கள் அமைதி ஆகிட்டால அந்த பிரச்சனையும் வந்துட்டு தானாகவே சால்வ் ஆகும். ஓகேவா? எஸ், பாருங்கள், அப்படி நீங்கள் அமைதியாகும்போது இந்த காலம் மாறும். வீல். ஓகே, டிலேஸ் இருக்குது, ஏதாவது டிலே ஆகிட்டே இருக்கா, அது ஒரு முடிவுக்கு வரும். ரைட், நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு குட் லக் உங்களுக்கு வரப்போகுது. சில பேர் புதுசாக கார் வாங்கலாம், இல்லை ட்ராவல் பண்ணலாம். ஓகே, இல்லை மணி ரிலேட்டடாக நீங்கள் மணியை தொலைச்சிட்டு தான் நினச்சி வருத்தப்பட்டுருக்கீங்களா, அது எல்லாமே மாறப்போகுது. உங்களுக்கான ஒரு லக் வந்து இங்கே லக் இஸ் இன் ஆர் சைடு. வெரி நைஸ் மெசேஜ் பைல் 1. சிங்க்ரோனிசிட்டி. ஸோ ஸ்பிரிட் வேர்ல்டிலிருந்து உங்களுக்கு சில மெசேஜஸ் வந்து கண்டிப்பாக அனுப்புவாங்க த்ரூ கனவு இல்லைன்னா ஏஞ்சல் நம்பர்ஸ் மூலமாக.
ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகளும் சரி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மக்களும் சரி, அவங்க சும்மா வந்துட்டு போகலை. அது மூலமாக உங்களுக்கான லைஃப் லெசன்ஸு இருக்குது, ஒரு பர்பஸ் இருக்குது. ஓகே, அது ஸ்பிரிட்டை உங்களுக்கு உதவுறதுக்கான சில காரணங்களாகவும் அவங்கள அனுப்பிச்சி வச்சுருக்காங்க ஸ்பிரிட் வேர்ல்டு. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்படி எப்படி முன்னேறணும், எதை கடந்து வரணும், எதை புரிஞ்சுக்கணும், இதெல்லாமே நீங்கள் அதெல்லாமே கற்றுக்கிட்டு நீங்கள் முன்னேறணும் அப்படின்றதுனால ஏற்பட்ட சிச்சுவேஷன்ஸ், உங்களை சுற்றி இருந்த மக்கள் அப்படின்றதெல்லாம் ஸ்பிரிட் வேர்ல்டுலேருந்து அனுப்பப்பட்டவங்க தான். உங்களுக்கான ஒரு கைடன்ஸாக அவங்க அனுப்பப்பட்டவங்க தான். ஓகேவா? ஸோ அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் வாட் அபவுட் காட்ஸ் பிளான் ஃபார் யூ அப்படின்னு பார்த்தோன்னா, கேட்ஸ் ஆஃப் ட்ரம்ப். ஸோ சக்ஸஸ் தான், எக்ஸ்பான்ஸ் இன் யர் லைஃப். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தான் காடு பிளான் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ பைல் 1, கங்க்ராச்சுலேஷன். இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், மன வருத்தங்கள், அவமானம் கூட பட்டிருக்கலாம். ஏன்னா 5 ஆஃப் கப்ஸ் நிறைய வருத்தங்களை குறிக்குது. பிரேக்கப், எவ்ரிதிங் எல்லாமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போது, எல்லாமே மாறப்போகுது. அண்ட் தென் உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் தான் கடவுள் பிளான் பண்ணி வச்சுருக்கிறாரு. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அது நடைமுறையில் வரும். ஓகே பைல் 1. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை. ஹாய் பைல் 2. யாரெல்லாம் இந்த க்ரீன் கால்சைட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான மெசேஜ் என்ன பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். 369 டாரோ இன் தமிழ் சேனல் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் சேனலாக கண்டிப்பாக அமையும். சரி, இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு ஆர் யூ ஹேவிங் அ சேஞ்ச் ஆஃப் ஹார்ட்? உங்கள் இதயத்தில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். ஓகே, உங்கள் லவ் லைஃப்லேயும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப்லேயும் சரி, சில விஷயங்களை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கலாம். பட் அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. ஓகே, அந்த மாதிரியான ஒரு டைம் பீரியடு. இல்லைனா நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வையை மாற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்படுற மாதிரியும் இருக்குது. சேஞ்சிங் த வே யூ லுக் அட் லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். அதை பார்க்கக்கூடிய உங்களுடைய பார்வையை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கான ஒரு கஷ்டம் உங்கள்கிட்ட தெரியுது. ஸோ மாற்றம் ஒன்றே என்னது மாறாதது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன போயிட்டுருக்கோ அதை பற்றி உங்களுக்கு கவலையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் கூடிய சீக்கிரம் மாறும். ஸோ உங்களை நீங்கள் நர்ச்சர் பண்ணுங்கள். அதாவது உங்கள் மேலே ஒரு கைண்டாக இருங்க, உங்களை கேர் பண்ணுங்கள். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக மாற்றங்கள் ஏற்படும். ரைட்? ஸோ ஏற்பட்டிருக்க மாற்றங்களை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. சில காலங்கள் எடுத்துக்கோங்க, உங்களை நீங்கள் சில காலங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கான மாற்றம் வரும். ஆர்கேஞ்சல் ரஃபேல நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. ஹீலிங் அபிலிட்டியை அவர் கொடுக்குறாரு. இன்னர் ஹீலிங், மன வலிமை, அந்த மன ஆறுதல் இவர் உங்களுக்கு தராரு. ஜஸ்ட்டு நீங்கள் அவரை நினச்சி அவரோட கனெக்ட் ஆகிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயும் ஒரு மாற்றம் வரும். ஓகேவா? அண்டு நேச்சர் பிரிங்ஸ் மீ பேலன்ஸ். இதை நினைங்க. இயற்கை எனக்குள்ள ஒரு சமநிலையை கொண்டு வரும். நான் என்ன என்ஜாய் நான் பாசிட்டிவ் க்ரீன் வைப்ரேஷன், அதாவது பிளான்ட்ஸு இயற்கையோட கலந்து அங்கே ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். அதுலேருந்து உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுறதா நீங்கள் ஒரு தாட் போடுங்க. ஓகேவா? என்ஜாய் பண்ணுங்கள். ஐ ரிமைன் ஃபோக்கஸ்டு ஈவன் வென் த வேர்ல்டு அரவுண்ட் மீ இஸ் சேஞ்சிங். ஸோ என்ன தான் மாற்றங்கள் உங்களை சுற்றி ஏற்பட்டாலும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருங்க, டிஸ்ட்ராக்ட் ஆக வேண்டாம். நான் ஃபோக்கஸ்டாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு அஃபர்மேஷனை வச்சுக்கோங்க. ஓகேவா? வெரி நைஸ். யுவர் கமிட்மெண்ட் இஸ் பீயிங் டெஸ்டட். பைல் 2. இப்போ உங்களுக்கு நடந்துட்டுருக்க விஷயங்கள் எல்லாமே
ஒரு டெஸ்டிங் பீரியடுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், அக்செப்ட் பண்ணுங்கள், அமைதியாக இருங்க. அப்போ தான் நீங்கள் கடவுள் வைக்கக்கூடிய இந்த டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ண முடியும். கடவுளே உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாரு, பின்னாலே வந்து உங்களுக்கு இந்த இந்த மெசேஜ் மூலமாக கைடன்ஸ் கொடுக்குறாரு. நான் உனக்கு பரீட்சை தான் வைக்கிறேன், நீ ரொம்ப கவலைப்படாத, அமைதியாரு, இதில் பாஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்குள்ள நிறைய மாற்றங்கள் உன் லைஃப்பில் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாரு. நைஸ். இது பாருங்கள், 7 ஆஃப் வாண்ட்ஸ். கொஞ்சம் சேலஞ்சபிளாக தெரியுது. சேலஞ்சபிள் பீரியட் தான். உங்களுக்காக நீங்கள் நிற்கிறீங்களா அப்படின்ற ஒரு டெஸ்டிங்காகவும் இருக்குது. உங்கள் நம்பிக்கையை நீங்கள் நம்புங்க. ஸோ உங்களுக்காக நீங்கள் நில்லுங்க ஃபஸ்ட்டு. உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுக்கோங்க. லைஃப் மேலே ஒரு நம்பிக்கை வைங்க. சேலஞ்ச் தோஸ் இன் பவர் பட் ஆல்சோ சூஸ் யுவர் பேட்டில்ஸ் வைஸ்லி. உங்களுக்கு நடந்துகிட்ருக்கிற இந்த சேலஞ்சபிள் விஷயங்களை வந்து அறிவுபூர்வமாக வந்து கையாளுங்க. அதுக்கு நீங்கள் முருகரை வந்து துணை கூப்பிட்டுக்கோங்க. உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களோட கனெக்ட் ஆகிக்கோங்க ஒரு ஒரு விஷயத்துலையும். அப்போது அந்த சேலஞ்சபிள் பீரியட்லேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். ஓகேவா? எந்த ஒரு விஷயம் செய்கிறீங்களோ, எனக்கு தெரிஞ்சு பைல் 2 மேபி ஒரு சிலர் எதை நான் செஞ்சாலும் பிரச்சனையாக முடியுது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போது ஒரு ஒரு ஐடியா இருக்குது. ஓகேவா? ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ப்ரேயர் பண்ணுங்கள், கனெக்ட் ஆகிடுங்க கடவுள்கிட்ட. உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களோட கனெக்ட் ஆகிட்டு, இதை நான் பண்ணல, நீ தான் பண்ணுற, நீங்கள் தான் பண்ணுறீங்க, குருனா குரு, முருகர்னா முருகர், ஓகே, நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரண்டர் பண்ணிவிட்டு அந்த வேலையை பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த வேலை சுமூகமாக முடியும். ஓகேவா? ஸோ சேலஞ்சபிள் பீரியட்லேயும் நீங்கள் டிவைனோட கனெக்ட் ஆகி ஒர்க் பண்ணும்போது அதுலேருந்து வெளியில் வர முடியும் ஈஸியாக. அதுக்கான ஒரு டெஸ்டிங் பீரியடாகவும் தெரியுது உங்களுக்கு. 6 ஆஃப் பென்டிகிள்ஸ். வா, சம்வாட் உங்களுக்கு சில கிஃப்ட்ஸ் கொடுக்க காத்துட்டு இருக்காங்க ஏஞ்சல்ஸ். அண்ட் உங்களுக்கான ஹெல்ப் கிடைக்கும். பிரேக்கப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டோ காலோ மெசேஜோ வரலாம். நீங்கள் யாருக்காவது ஹெல்ப் பண்ண வேண்டி இருக்குது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே? ஸோ நீங்கள் யாருக்கு என்ன நல்லது பண்ணீங்களோ அது அது உங்களுக்கும் திரும்பி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கான மணி உங்களுக்கு வரும் அப்படின்னும் பார்க்க முடியுது. ஓகேவா? கட்ட வேண்டிய கடன் இருந்தால் கட்டிடுங்க. ஏதாவது கடன் வாங்குறீங்கன்னா சிந்திச்சு செயல்படுங்க. ஓகேவா? தேவையா, அது தேவையில்லையா, வாங்கினா நம்மளால் சரியாக இது திருப்பி கொடுக்க முடியுமா, இது எல்லாமே சிந்திச்சு வாங்க வேண்டிய அவசியம் இருந்தால் மட்டும் வாங்குங்க. ஓகேவா? எ ஃபாதர்ஸ் லவ். உங்களுக்கு உங்கள் ஃபாதருடைய லவ் துணையாக இருக்குது. இப்போ இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்கள்ட்ட எந்த ஒரு கைடன்ஸ்னாலும் கேட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில பேர் ஃபாதர் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னா அவங்க ஸ்பிரிட் வேர்ல்ட்லேருந்து கண்டிப்பாக அவங்களுடைய அன்பை கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்களோட கனெக்ட் ஆகிக்கோங்க. அவங்களுடைய ஹெல்ப்பு, அவங்களுடைய கை உங்கள் கையை பிடிச்சி வழிகாட்டும். ஓகேவா? உங்களுக்கான காட்ஸ் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தா சூப்பர். வா, காட்ஸ் பிளான் எல்லாம் சூப்பராக இருக்குது. இன்ஃபைனைட் அபண்டன்ஸ் இஸ் பியூரிங் இன் யுவர் லைஃப். இப்போ நீங்கள் எதை நினச்சி கவலைப்படுறீங்க? எது பற்றாக்குறையாக இருக்குது? ஜாபா, இல்லை குழந்தை இல்லையா, இல்லை மேரேஜா, பிரேக்கப்பா, வாட் எவர் மேபி த சிச்சுவேஷன், அதில் மாறி உங்களுக்கு அது மூலமாக வந்து ஒரு சேலஞ்சிங் பீரியடாக இருக்குது. டெஸ்ட்டு நடந்துகிட்ருக்கு. நீங்கள் பொறுமையாக அதை கடந்து வரும்போது உங்களுக்கான இன்ஃபைனைட் அபண்டன்ஸ் வந்து காத்துட்ருக்கு. காடோடைய பிளான் வந்துட்டு இதுதான். அளவில்லாத அபண்டன்ஸ் மீன்ஸ் செழிப்பு. செல்வம் மட்டும் இல்லை, என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை தீர்ந்து அதில் வந்து உங்களுக்கான ஹாப்பினஸ் அப்படின்னு பார்க்க முடியுது. அதுதான் வந்து காடோட பிளானாக இருக்குது. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பைல் 2. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். I'll meet you in my next video. Take care. Bye-bye. Hi pile 3. யாரெல்லாம் இந்த violet color crystal domoterite கிறிஸ்டலை சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் see. அதாவது உங்கள் லைஃப் உங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ, நீங்கள் வந்து டிவைன்ட்டு வந்து சில ஹெல்ப் கேட்குற மாதிரி இருக்குது. உங்களுடைய மன அமைதியை வந்து நீங்கள் தேடுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது பைல் 3.
ரொம்ப நாள் ஆச்சு 3 பைல்லாம் வச்சு. எப்பவுமே வந்து பைல் 3 ஒரு ஆன்மீகம் ரிலேட்டடாவே போயிட்டுருக்க மாதிரியே இருக்குது. திருப்பியும் அதுவும் அப்படிதான். இப்பயும் அப்படிதான் தெரியுது. ஓகே. உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த டைம் பீரியடு ஏஞ்சல்ட்டருந்தோ, ஸ்பிரிட் கைட்ஸ்ட்டருந்தோ அவங்களுடைய மெசேஜஸையோ, இல்ல அவங்களே உங்களால உணர முடியும், கேட்க முடியும். அவங்கள்ட்டேருந்து வர இன்ஃபர்மேஷன உங்களால புரிஞ்சுக்க முடியும். அவங்கள்ட்டேருந்து வர கைடன்ஸை கூட உங்களால் வந்து கேட்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். அப்படின்ற தன்மையில் இருக்கிறீங்க. யார்? பைல் 3. ஓகே, வண்டர்ஃபுல். ஸோ நீங்கள் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வந்துட்டு மெடிடேஷன் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே 1/2 மணி நேரம் கண்ணை மூடி உட்காருங்க. கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னாலும் அங்கே போய் 1/2 மணி நேரம் கண்ணை மூடி உட்காருங்க. ஓகேவா? ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏஞ்சல்ஸை, ஸ்பிரிட் கைட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அற்புதம். ஸோ உங்களுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய பேட்டர்ன்ஸு இல்லை உங்கள் பிஹேவியர் மாற்றங்களை கவனிங்க. ஓகே, ஒரே மாதிரியான பேட்டர்ன் போயிட்டு இருக்கா, அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கா இல்லையா அப்படின்றத அப்சர்வ் பண்ணுங்கள். ஓகே, அது எது தேவையில்லை அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். ஆர்கேஞ்சல் ரசேல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கார். அவரோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எந்த ஒரு விஷயத்தையும் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயத்த பாசிட்டிவான ஆங்கிளில் பார்க்குறதுக்கான வலிமையை வந்து அவர் உங்களுக்கு தராரு. ஸோ அந்த ஒரு மென்டல் எபிலிட்டி வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அமைதியை வந்து அட்ராக்ட் பண்ண போகிறீங்க. அந்த மாதிரியான மக்களை தான் உங்கள் சைக்கிள்குள்ளே நீங்கள் வச்சுக்க போகிறீங்க. ஓகேவா? வச்சுக்க போகிறேன், அந்த மாதிரி தான் நான் அட்ராக்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி அஃபர்மேஷன் கூட நீங்கள் போடலாம். இன்ட்யூட்டிவாக உங்களுக்கு வந்து தெரியும். உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது உங்களுக்கே வந்துட்டு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ். ஓகே, ஸோ ஹெவனில் இருக்கக்கூடிய அந்த ஏஞ்சல் ஸ்பிரிட் கைட்ஸோட உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. பைல் 3 ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து தேங்க் பண்ணுங்கள். ஓகே, நன்றி உணர்வோடு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூன் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸ்பெக்ட் பவர்ஃபுல் சேஞ்ச் இந்த எக்லிப்ஸ், நியூ மூன் எக்லிப்ஸ், நமக்கு வந்து ஃபுல் மூன் எக்லிப்ஸ். ஓகே, இந்த எக்லிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பெரிய ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். ஏஞ்சல் மெசேஜஸ் பார்த்தோன்னா, வாவ், ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், அபண்டன்ஸ் தான், நியூ பிகினிங். வாழ்க்கையில் வந்து பெரிய நியூ பிகினிங். ஒரு நியூ ஜாபாக இருக்கலாம், கரியர் ரிலேட்டடாக இருக்கலாம், மணி ரிலேட்டடாகவே முக்கியமாக தெரியுது. அதர்வைஸ் நல்ல ஒரு மணி உள்ள வெல்த்தியான ஃபேமிலியோட ஒரு ப்ரப்போசல் வரலாம். ஓகே, உங்கள் லைஃப்பில் வந்து புதிய மாற்றம், ஒரு புதிய சந்தோஷம் ஏற்படுறதுக்கான ஒரு சின்ன கதவு திறக்கப்படுது. ஓகே, சின்ன விதை விதைக்கப்படுது அப்படின்னு தான் பார்க்குறோம். குட் ஃபார்ச்சூன் வந்து உங்களுக்கு வருது. கரியரில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களை முன்னேற்றத்துக்காகத்தான் வருது. ஓகேவா? சில பேர் வீடு வாங்கலாம், சில பேர் வந்து வண்டி வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் தெரியுது. அண்ட் ஹேங்மேன். ஸோ சில விஷயங்கள் டிலே ஆகிட்டு இருந்திருக்கலாம். அது வந்து காரணத்தோடு தான் டிலே ஆகிருக்கு. அது டிலே ஆனனால அதுலேருந்து உங்களுக்கு நிறையா விஷயங்கள் புரிய வருது. ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக ஏற்படுது. பைல் 3 உங்களுக்குள்ளே நிறையா மாற்றம் வருது. உங்கள் சிச்சுவேஷன்லேயே நிறையா மாற்றம் வரலாம். நீங்கள் எப்பவும் ஒரு விஷயத்தை எப்படி பார்த்துட்ருக்கீங்களோ அந்த விஷயத்தை இப்போ கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்கன்னு சொல்கிறாங்க. மேபி உங்களுக்கான ஆன்சர் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சும்மா அப்படியே யோசிச்சுட்டே இருக்காதீங்க. பாஸ்ட்டே நினச்சி பிடிவாதமாக அதையே பிடிச்சிட்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கு ஃபுல்லாக சேஞ்சஸை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது. எக்ஸ்பெக்ட் பவர்ஃபுல் சேஞ்ச். உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை எடுத்துகிட்டு வாங்க. ஸோ தட் உங்களுக்கான மாற்றம் தானாகவே நடைபெறும். ஓகேவா? உங்களுடைய யுனிக்னஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை பெருமையாக நீங்கள் நினைக்கலாம். எல்லாருக்கும் ஒரு யுனிக்னஸ் இருக்கும். உங்களுக்குரிய யுனிக்னஸை வந்து கொஞ்சம் பாருங்கள் என்னென்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போதைக்கு டெம்பரரி பாஸ் இந்த ஆக்ஷன் ஏதோ ஒன்று நடக்கலை அப்படின்னா அது ஒரு டெம்பரரி பாஸ் தான். கூடிய சீக்கிரம் அது வந்து ரிலீஸ் ஆகும். ஸ்ட்ரென்த்து, உங்களுக்கான மனோபலத்தை தராங்க.
உடல் வலிமையும் தராங்க. சில பேர் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தால் யூ ஷுட் டேக் கேர் அபவுட் இட். அதை கேர் பண்ணுங்கள். உங்களுக்கான ஸ்ட்ரென்த் வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் சரி, மென்டல் ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் சரி, பல வழிகளில் இருந்து உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் தைரியமாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. அது ஒன்று தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா? உங்கள் பாடி, மைண்டு, சோலு, மூளையும் வந்து சமமாக வச்சுக்கோங்க. மனசு ஒன்று நினைக்குது, செய்கிற செயல் ஒன்றா இருக்குது அப்படின்னா லைஃப் வந்து பேலன்ஸ்டாக போகாது. என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள், என்ன பண்ணணுமோ அதை நினைங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ யூ ஆர் நெவர் ரியலி அலோன். நீங்கள் எப்போவுமே தனியாக இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். நாங்கள் உங்களோட இருக்கிறோம் கண்டிப்பாக அப்படின்ற ஒரு மெசேஜை தெரியப்படுத்துகிறாங்க. உங்களுக்கான தைரியத்தை தான் வந்து அவங்க கொடுக்க விரும்புகிறாங்க. எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிற தைரியம், இன்னும் அதான் உடல் வலிமை, மன வலிமை ரெண்டுலேயும் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து வந்து உங்களுக்கு தராங்க. ஓகே, காட்ஸ் பிளான் என்ன? பிரேக்கிங் ட்ரையல், எ பிரேக் த்ரூ இஸ் அட் ஹேண்ட். அதான் இங்கே பவர்ஃபுல் சேஞ்ச். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாரு. ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுது. அதுதான் வந்துட்டு உங்களுக்கு காட்ஸ் பிளானாக வந்து இருக்குது. இப்போதைக்கு எதுவுமே அசையலை, எல்லாமே நிற்கிது அப்படின்னா மனபலத்தோடு இருங்க, காத்துருங்க. உங்களுக்கான ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. ஓகே, pile 3. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.